மத்திய அரசாங்கம் அப்படிங்கிற வார்த்தை இனிமேல் ஜெய் ஸ்ரீராம் மாதிரி உச்சரிச்சுட்டே இருப்பாங்க. ஈடியுடைய விசாரணையில முதல் கட்ட விசாரணையில தகவல் 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் கோடி வரைக்கும் அது ஊழல் நடந்தது. ஒரு கடையில ஒரு நாளைக்கு ஒரு 5000 பாட்டில் வித்தாங்கன்னா 50,000 ரூபாய் வசூல். வருஷத்துக்கு கணக்கு போட்டீங்கன்னா இது குறைஞ்சபட்சமே 1 லட்சம் கோடி வந்துடும். மதுபான ஆலையிலிருந்து கணக்குக்கே வராம இந்த ஒயின் ஷாப்புக்கு வருது பாருங்க. அதுல வரக்கூடிய வருமானம் இன்னும் அதிகம். இது எடுத்தா கிணறு வெட்ட பூதம் கிளம்பின கதை தானே. நேரா போய் அமலாக்கத்துறை ஒரு பாட்டில் கொடுங்கன்னு ஒயின் ஷாப்ல போய் கேட்டா 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்பான். கையோட புடிச்சு தூக்கிட்டு போயிடலாம். இன்னைக்கு மாணவர்கள் ஜாதி கலவரத்துல வெட்டிக்கிற மாதிரி வெட்டிக்கிறாங்க. ஏன்னா பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே ஜாதி இருக்கு. சவுக்கு சங்கர் யூடியூபர் சவுக்கு சங்கர் வீட்டுல மலத்தை கலந்து கொண்டு போய் டேபிள் மேல சாப்பிட்ற டேபிள் மேல ஊத்தி டைனிங் டேபிள் மேல ஊத்திட்டு இவங்களுடைய இந்த கேவலமான ஆட்சிக்கு மலம் கலந்த தண்ணியை விட வேற ஏதாவது சாட்சி இருக்கா? சேகர் பாபன் லஞ்ச பணத்தை தூக்கிட்டு போயிருந்தாருன்னா லாக்கப்ல வச்சு லாடம் கட்டியிருப்பார். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜகவின் நிர்வாகி விபின் பாஸ்கரன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மத்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ திமுக தலைவர் தமிழக முதல்வர் சட்டப்பேரவையில் மத்திய அரசுன்னு சொல்லி மூச்சுக்கு 300 தடவை சொல்லிட்டு இருக்கார். மத்திய அரசுன்ற வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கார். இதற்கு காரணமாக என்ன சொல்றாங்கன்னா, மது அந்த இதில் நடந்த 1000 கோடி ரூபாய்க்கு மேலாக நடந்த ஊழல் தொடர்பாக தான் அந்த ஒரு விசாரணையிலேயே எப்படி மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட பொதுமக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? மத்திய அரசாங்கம் அப்படிங்கிற வார்த்தை இனிமேல் ஜெய் ஸ்ரீராம் மாதிரி உச்சரிச்சுட்டே இருப்பார். அவர் எழுதி கூட பார்ப்பார். 1008 தடவை எழுதுவார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 1000 கோடிங்கிறது ஈடியுடைய விசாரணையில் முதல் கட்ட விசாரணையில் தகவல். ஆனால் 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் கோடி வரைக்கும் அது ஊழல் நடந்திருக்கு. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாங்க. ஒரு கடையில் ஒரு நாளைக்கு ஒரு 5000 பாட்டில் விற்றாங்கன்னா 50,000 ரூபா வசூலாகும். அப்போ தமிழ்நாட்டில் 5000 கடை இருக்குது குறைஞ்சபட்சம். அப்போ அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் பல கோடி, பல 1000 கோடி. வருஷத்துக்கு கணக்கு போட்டிங்கன்னா இது குறைஞ்சபட்சமே 1 லட்சம் கோடி வந்துடும். சரிங்களா? இந்த 1 லட்சம் கோடிங்கிறது இப்போ 4 வருஷத்துக்கு கணக்கு போட்டு பாருங்கள். இது போக இப்போ இது நேர்மையான முறையில் வாங்குறது. அதாவது மதுபான ஆலையிலேருந்து ஒயின் ஷாப் போய் ஒயின் ஷாப்லேருந்து அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறது. மதுபான ஆலையிலேருந்து கணக்குக்கே வராமல் இந்த ஒயின் ஷாப்புக்கு வருது பாருங்கள், 60%. அதில் வரக்கூடிய வருமானம் இன்னும் அதிகம், இன்னும் 4 மடங்கு அதிகம். இப்போ இதனுடைய கணக்கு போட்டிங்கன்னா இவங்க இந்த 4 வருஷத்தில் மட்டும் ஒரு 4-5 லட்சம் கோடி ரூபாய் சம்பாதிச்சிருப்பாங்க. இப்போ இது எடுத்தால் கிணறு வெட்ட பூதம் கிளம்பின கதை தானே. அப்போது இப்போ மாட்டிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இது இப்போ டெல்லியில் நடந்த ஊழல் மறைமுகமாக நடந்த ஊழல். சத்தீஸ்கரில் நடந்த ஊழல் மறைமுகமாக நடந்தது. ஆனால் இங்கே நடந்த ஊழல் அனைத்து சாமானியனுக்கும் தெரிஞ்சு நடந்த ஊழல். ஏன்னா அவன் தான் போய் 150 ரூபா கொடுக்குறதுக்கு 160 ரூபா 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து ஜிபே பண்ணி வாங்கிட்டு வந்துருக்கான் சார். அதாவது கையில் இருக்கிற புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைங்கிற மாதிரி இதுக்கு வேற சாட்சியே வேண்டியதில்லை. நேராக போய் அமலாக்கத்துறை ஒரு பாட்டில் கொடுங்கன்னு ஒயின் ஷாப்பில் போய் கேட்டால் 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பான். கையோட பிடிச்சி தூக்கிட்டு போயிடலாம். வேலை முடிஞ்சது. இதுக்கு வேறு ஏதாவது உதாரணம் வேணுமா? இதுக்கு ஏதாவது சாட்சி வேணுமா? எதுவுமே தேவை கிடையாது. அனைத்து ஊடகங்களுமே எடுத்து இன்றைக்கி போட்டிருக்கிறாங்க. அது ஒரு நிருபர் தெளிவாக கேட்குறார், 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குற நீங்கள் பார்த்தீங்களா? அடுத்த நாளே போய் ஒரு 20-30 கடையில் எடுத்துகிட்டு போட்டு காமிச்சிட்டாங்க. அப்போ இது கண்ணு முன்னாடி நடந்திருக்க ஊழல். இதில் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஜெயிலுக்கு போகிறதுக்கு. இங்கே 356 எந்த நேரம் பயன்படுத்தலாம். எப்படி ஏற்கனவே இந்திரா காந்தி அவர்கள் பயன்படுத்தி இந்த ஆட்சி கலைஞ்சதோ அதை விட இது கேவலமாக நடந்திருக்குது. இப்போ இருக்கிற ஆட்சி சட்டம் ஒழுங்கு அவ்வளோ படு பாதாளத்தில் இருக்குது, சொல்ல வேண்டியதே இல்லை. இன்றைக்கி மாணவர்கள் ஜாதி கலவரத்தில் வெட்டிக்கிற மாதிரி வெட்டிக்கிறாங்க. ஏன்னா பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே ஜாதி இருக்குது. அவ்வளோ கேவலமாக பள்ளி கல்வித்துறை இன்றைக்கி இருக்குது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய சூழல் ஒட்டுமொத்த தேசத்துக்கும் அவமானத்தை தரக்கூடிய செய்தி. எப்படி பாருங்கள், நம்ம வேங்க வேலை பேசுகிறோம், மலம் கலந்துட்டாங்க, அதை குடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல. சரிங்களா? யார் அந்த சாரி இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஆனால் சட்டம் ஒழுங்கு சூப்பர்னு சட்டசபையில் பேசுகிறார் முதல்வர். சவுக்கு சங்கர் யூடியூபர் சவுக்கு சங்கர் வீட்டில் மலத்தை கலந்து கொண்டு போய் வீட்டுக்குள்ளெல்லாம் ஊற்றிட்டு டேபிள் மேலே சாப்பிட்ற டேபிள் மேலே ஊற்றி டைனிங் டேபிள் மேலே ஊற்றிட்டு பெட்டில் கொண்டு போய் ஊற்றுறாங்க. அப்படின்னா இவங்களுடைய கொடூரமான எண்ணத்துக்கு இதை விட வேறு ஏதாவது சாட்சி இருக்கா? இவங்களுடைய இந்த கேவலமான ஆட்சிக்கு
இந்த மலம் கலந்த தண்ணியை விட வேற ஏதாவது சாட்சி இருக்கா? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி இந்த ஒரு நிகழ்ச்சி பத்தாதா? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி பத்தாதா? உலக அரங்கில் தமிழ்நாட்டுடைய மானத்தை கப்பலேற்றிருக்காங்க இந்த கேடுகட்ட அரசாங்கம். இப்படி இருக்கும்போது இவங்க கண்டிப்பாக ஜெயிலுக்கு போகிறது உறுதியாகி போச்சு. உளவுத்துறையிற்கு சொல்லாமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதில் உள்ளே போனால் வெளியிலே வர முடியாது. அதனால் இன்றைக்கி வந்து அவர் ராமஜெயம் சொல்கிற மாதிரி மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்கனால நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நாங்கள் 11 வருஷமாக மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்க. எங்கள் மேலே எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேலே அவர் கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேலே ஒரு துளி அளவாவது, ஒரு பைசா அளவுக்காவது இவங்களால ஊழல் சொல்ல முடியுமா? ஒருத்தர் மேலேயா சொல்ல முடியுமா? எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் எண்மண் எண்மக்கள் யாத்திரையில் எல்லா இடத்துலையும் கேட்டார், கால் நகத்தில் இருக்கக்கூடிய தூசி அளவுக்கு நீங்களா பொறுமானமாவீங்களா? எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியில் அவ்வளவு நேர்மையானவர். சேகர் பாபு அமைச்சர் சொல்றாரு, அண்ணாமலை அவர்கள் காவல்துறையில் இருக்கும்போது லஞ்ச பேர் வழி அப்படின்றார். இவர் கொடுத்தாரான்னு கேட்குறேன் நான். இவர் கொடுக்க போயிருந்தாருன்னா தெரிஞ்சிருக்கும். இவர் சேகர் பாபு அண்ணன் அண்ணாமலை அவர்கள் காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது லஞ்ச பணத்தை தூக்கிட்டு போயிருந்தாருன்னா லாக்கப்பில் வச்சு லாடம் கட்டியிருப்பார். அப்போ தெரிஞ்சிருக்கும் வாங்கியிருப்பாரா இல்லையான்னு. புரியுதுங்களா? இவரை மாதிரி ஒரு கேவலமான அந்த அதுதான் சொல்கிறேன். திமுக தனது கடைசி ஆயுதத்தை எடுத்திருக்காங்க, ரவுடிசம். அடுத்தவனை வந்து அதாவது வந்து பர்சனலாக தாக்குறது, அதை எடுத்திருக்காங்க. அப்போ தான் நிலைகுலை செய்ய முடியும். ஆனால் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி ரவுடிக, ஹிஸ்ட்ரி சீட்டரு, பொறுக்கிக, புறம்போக்குகளை நிறையா பேர்த்த பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்கார். அவருக்கு இவங்கள மாதிரி ஆளுகளாம் ஒன்றும் புதுசு கிடையாது. தலைவர் சொல்லிட்டார் முன்னவே, ஆட்சிக்கு வந்தோடனையும் எல்லா காவல்துறையும் முதல் எடுக்க வேண்டியது லத்திய எல்லாம் அடித்து வெளுத்து கட்டணும். எல்லா திமுக காரனையும் வெளுத்தோம்னா தமிழ்நாடு சுத்தமாயிரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அமித்ஷா அவர்கள் சொல்கிறார் 2026 தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்றார். எப்படி பார்க்கலாம்? கண்டிப்பாக அமைக்கும் சார். இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களே அதுதானே பேசிக்கிறாங்க சார். இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட அரசாங்கம், அதுவும் மது வந்து இங்கே வந்து தேனாரும் பாலாறு மாதிரி மது ஓடிக்கிட்டே இருக்குது. அவ்வளவு சீர்கேடு இருக்குது. இன்னைக்கு இளைஞர்களாக சார் போதைக்கு அடிமையாகிறான், கஞ்சாக்கு அடிமையாகிறான், அப்படின்னு மெட்டமைன்னு இது எல்லாம் விற்கக்கூடிய இடத்துல திமுக இருக்குது. இது எல்லாம் தடுக்கக்கூடிய இடத்துல இருக்க வேண்டிய திமுக அரசாங்கம் விற்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அதுதான் எங்கள் அமித்ஷா அவர்கள் சொல்கிறார். தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து சாராயம் வந்து 6 மாதம் ஓடிட்டு இருக்குது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னையுமே அதை தடுத்து நிறுத்துவோங்கிறார். அதை விட இன்னொன்று சொன்னார் சார், இவனுக்கு தான் மொழி வச்சு அரசியல் பண்ணக்கூடிய ஆளுகளாச்சே. அதுக்கு தான் அவர் சொன்னார், எங்களுடைய ஆட்சி வரும்போது தமிழகத்தில் மருத்துவக் கல்லூரிகளும் பொறியியல் கல்லூரிகளும் தமிழில் சொல்லித்தரப்படும் இருக்கார். இவன் இந்த மொழி வச்சு அரசியல் பண்ணானுங்க இல்லையா, மும்மொழி இருமொழி இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த மொழி வச்சு அரசியல் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு சவுக்கடி கொடுத்த மாதிரி எங்கள் தலைவர் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார். எங்கள் ஆட்சி வரும்போது 2026 வரும்போது நாங்கள் எப்படி வந்து குஜராத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் தன்னுடைய தாய்மொழியான தமிழில் மருத்துவக் கல்லூரியும் பொறியியல் கல்லூரியும் நடக்கும் இருக்கார் சார். இதை விட ஒரு அரசாங்கம், மத்தியில் ஆளக்கூடிய அரசாங்கம் ஒரு மாநிலத்தினுடைய மொழிக்கு இதை விட எப்படி பிரதிநிதித்துவம் தர முடியும்? எங்களுடைய தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது? தாய்மொழியான தமிழில் படிங்கிறோம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? இங்கிலீஷை தான் படிக்கணுங்கிறாங்க. தமிழில் படிக்காதீங்க, இங்கிலீஷில் படிங்க அப்படின்னு ப்ரைவேட் ஸ்கூலை திறந்து வச்சு உட்காந்துக்கிறாங்க. அது அவங்களே நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து எங்கள் அமித்ஷா அவர்கள் சொன்னது உண்மை, கண்டிப்பாக நடக்கும். தலைவர் அண்ணாமலை அவர்கள் 2026 மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடுதல் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள். நன்றி.